நாங்க வந்திருக்க மாட்டோம். மாயா நில்லு. மம்மி, அவன் கதையை முடிச்சிட்டு வர. அவனை சுட்டு கொல்ற வரைக்கும் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்காது. இன்னைக்கு இவன் ஒருத்தன் நம்மளை எதிர்க்க ஆரம்பிச்சான்னா நாளைக்கு நாய் நரி எல்லாம் எதிர்க்க ஆரம்பிச்சிடும். விடாத சுட்டு தள்ளு. என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஐயோ, ஏன் ரெண்டு பேரும் புரியாம பேசுறீங்க? பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்றது சரிதான். நீங்க புசுக்குன்னு அந்த சங்கரை கொலை பண்ணிட்டீங்கன்னா போலீஸ்காரன் உங்களை சும்மா விட்டுருவானா? எவன்டா போலீஸ்? எப்பேற்பட்ட கேஸையும் இல்லாம நான் அழிச்சிருக்கேன். இவெல்லாம் ஒரு பிசாசு. ஐயோ, கோவப்படாதீங்க. அவன் அக்காவை தூக்கிட்டு வந்து கட்டி போட்டதுக்கே நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் பந்தாண்டவன் அவன். நாம கொடுத்த காசை ஒரே நாள்ல மூஞ்சில தூக்கி எரிஞ்சிட்டான்ல. அவங்கிட்ட வச்சுக்காத. வேண்டாம், ஒரே நாள்ல பணத்தை புரட்டி இருக்க பாரு. அழுது நடிக்க இந்த ஏழைங்களுக்கு நாம சொல்லியா தரணும்? ராத்திரி கூட கடன் வாங்கிட்டு போனவங்க தானே. இருக்கலாம்க்கா, ஆனா எப்படியோ பணத்தை திருப்பி கொடுத்துட்டான்ல. நீயும் ஏதோ கணக்கு போட்டு பார்த்த, எல்லாமே புஷ்ன்னு போயிடுச்சுல்ல. இங்க பாரு, அடிப்பட்ட ஆம்பளை மதம் பிடிச்ச யானை மாதிரி. இப்போ அவங்கிட்ட நம்ம போக கூடாது. அவன் குழம்பி போகணும். நாம அந்த அளவுக்கு குழப்பணும். நம்ம வீரத்தால இல்ல, புத்தியினால. இவங்களுக்கு சிசரிங் பண்ண சீக்கிரம் ரெடி பண்ணுங்க போங்க. ஐம் சாரி. வயித்துல பலமா அடிபட்டதுனால என்னால காப்பாத்த முடியல. என் பொண்ணு ஆபரேஷன் பண்ணி குழந்தைய வெளியே எடுக்கலன்னா 2 உயிருக்குமே ஆபத்தா போயிருக்கும். இப்போ உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் இல்ல, அவ நல்லா இருக்கா. இந்தாங்க, இந்த மெடிசன்ஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு வாங்க. நான் மத்தியானம் வந்து பாக்குறேன். இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. டேய், நீங்க வைக்க போற நெருப்பு எல்லா வீட்டையும் சாம்பலாக்கணும். சங்கர் இன்னும் வரலையாமா? வெளியில டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கமா. நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். சரிங்க. சங்கரோ, சங்கர், சங்கரோ, நம்ம தெருவுல இருக்கிற எல்லா வீடும் தீ பிடிச்சிருச்சுப்பா. வா, சீக்கிரமா போலாம். வா. சார், நீங்க தான் சார் எங்களுக்கு உதவி பண்ணணும். எங்க பிள்ளை குட்டி எல்லாம் தெருவுல நிக்குது சார். கவலைப்படாதீங்கப்பா. உங்க வீட்டுல இருந்த பொருட்கள் எல்லாம் எரிஞ்சு போனதை நானே நேர்ல பாத்துட்டேனே. நான் உடனடியா கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். நாங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கே கவர்மெண்ட் மனு கொடுக்கிறோம். அவசரப்படாதீங்க. இது ஒன்றும் சீக்கிரமா முடியற வேலை இல்ல. முதல்ல தணிக்கை பண்ணணும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் தான் பணம் கிடைக்கும். எத்தனை நாள் சார் ஆகும்? 1 மாசம் 2 மாசம் கூட ஆகலாம். ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்கு. அரசாங்கம் உதவி எதிர்பார்த்திருந்தோம்னா நம்ம சீக்கிரம் வீடு கட்ட முடியாது. நாமளே ஏதாவது முயற்சி பண்ணி தான் வீட்டை கட்டி ஆகணும். நாமளே வீடு கட்டிக்கலாம்னா நம்ம கிட்ட எங்க அவ்வளவு பணம் இருக்கு? கடன் வாங்கியாவது கட்டலாம்னா யார் நம்மளை நம்பி கடன் கொடுக்குறாங்க சொல்லு? கந்து வட்டிக்காவது பணம் வாங்கி நம்ம வீட்டை கட்டி ஆகணும். பிள்ளை குட்டிக்கு படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியலப்பா. இப்படியே போச்சுன்னா நம்ம குழந்தை குட்டிங்க எல்லாம் போய் சேர்ந்துருவாங்க. நீ சொல்றதெல்லாம் சரி. நம்மள நம்பி யாரு கடன் கொடுப்பாங்க சொல்லு? வேற யார் இருக்காங்க? வட்டிக்காரன் நாகமாதா. அவ கையில கால விழுந்தாவது வட்டிக்கு பணம் வாங்குவோம்.